ஜனவரி 29 வியாழக்கிழமை. வஞ்சகமான இருதயம். என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஆதியாகமம் 27:41. ஏசா தன்னுடைய ஆவிக்குரிய போராட்டத்திலே தோல்வி அடைந்ததற்கு ஒரு காரணம் தன்னுடைய மனதிலே கசப்பையும் வைராக்கியத்தையும் பழி வாங்க வேண்டுமென்ற வஞ்சகத்தையும் வைத்திருந்ததாகும். நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரமாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 12:15-16. எவ்வளவுதான் ஏசா கர்த்தரை புறக்கணித்த போதிலும் கர்த்தரோ நீண்ட காலம் ஏசாவுக்கும் அவன் சந்ததிக்கும் இரக்கம் பாராட்டிக் கொண்டே இருந்தார். இஸ்ரவேலரிடம் கர்த்தர் ஏசாவின் வம்சமான ஏதோமியரை அருவருக்க வேண்டாம், அவன் உன் சகோதரன் என்று அன்பாய் சொன்னார். உபாகமம் 23:7. ஆனால் ஏதோமியரோ தொடர்ந்து இஸ்ரவேலரை பகைத்துக் கொண்டே இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானானுக்கு போகும்போது ஏதோம் தேசத்தின் வழியாக போவதற்கு உத்தரவு கேட்டார்கள். ஆனால் ஏதோமியர், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்குச் சொல்லச் சொன்னான். என்னாகமம் 20:18. ஏரோதின் வம்சத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் தகப்பன் ஏசாவின் வழியில் வந்த ஏதோமியன் என்பதை அறியலாம். இயேசு பிறந்த செய்தியை கேட்டபோது அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஏரோது கொலை செய்தான். மத்தேயு 2:16. அதுபோல இயேசுவின் சீஷனாயிருந்த யாக்கோபை பட்டயக்கருக்கினால் வெட்டினான். கடைசி வரையிலும் தேவனுடைய ஊழியத்திற்கு எதிர்த்து நின்றவன்தான் இந்த ஏரோது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:1-2. ஏசாவின் சந்ததியின் மேல் கர்த்தருடைய பயங்கரமான சாபம் வந்தது. அவர்கள் கடைசி வரை கர்த்தரண்டை திரும்பவே இல்லை, மனஸ்தாபப்படவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. ஆகவே கர்த்தர் ஏசாவின் சந்ததியை பூமியில் இராதபடிக்கு அழித்தார். இன்றைக்கு உலகத்தில் ஏசாவின் சந்ததியை காணோம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்குமானால் இன்றே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள். புதிய இருதயத்தோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28.